துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில தான், அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாள்ல கொஞ்சம் சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை அதாவது 9ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8:46 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முழுக்கவே இருக்கிறது. சனிக்கிழமை இரவு 11:55 வரைக்கும். வியாழக்கிழமை நைட்டு, அப்போ வியாழக்கிழமை நைட்டு தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் முழு நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரனான குருவோட தான் இணைஞ்சிருக்கிறார். அதனால சந்திராஷ்டமம் பெரிய அளவில் சோதனைகளை செய்யாது. ஆனாலும் 8இல் சந்திரன் மறைவது என்பது அந்த 2 நாட்கள்ல, அதாவது வெள்ளியும் சனியும் ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்குங்க. ஆகவே அந்த நேரத்தில் முடிவுகள் எடுக்கிறத ஒத்தி போடணும், அல்லது வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எதையாவது கேட்டுட்டு தான் செய்யணும். மற்றபடி துலா ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அப்படியே ஒரு படிப்படியாக நல்லவைகளை கடந்த 2-3 வருடங்களாக காலகாலமாக என்னென்ன சோதனைகளை சந்தித்தீர்களோ அந்த சோதனைகளிலிருந்து உங்களை வெளியே வர வைக்கக்கூடிய தன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நல்ல பணவரவு போன்றவைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாரத்தின் முதல் 5 நாட்கள் நல்லாவே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையா இருக்கட்டும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற அந்த 4 நாட்களும் நல்ல விதமான தன்மைகளை, தொழில் வியாபாரம் வேலை போன்ற அமைப்புகள், பணவரவுகள் போன்றவைகள் சுகமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே துளாராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இந்த வருஷத்திலிருந்தே துளாராசிக்காரர்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் நல்ல வலுவான தசாபுக்திகளை அடைந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு அப்படின்றத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத அமைப்புகள் நன்றாக இருக்கும். அம்மா அப்பாவால் கவலைப்பட்டவர்களுக்கு அம்மா அப்பாவால் நல்ல ஆதரவுகள் இருக்கும். சகோதர சகோதரி உறவுகள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி அமைப்பு நன்றாக இருக்கும். காதலன் காதலி உறவுகள் உருவாகும். புதிசாகவே வாழ்க்கை துணைவர் யார் என்பது அடையாளம் தெரியக்கூடிய, எல்லாம் நலமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது துலாத்தினருக்கு இந்த வாரம்.